ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் புரதச்சத்து நிறைந்த கருப்பு மூக்கடலை வச்சு தாங்க தோசை செய்ய போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் புதுசாக இந்த மாதிரி மூக்கடலை வச்சு தோசை செய்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவே ரொம்ப சத்தானதும் கூட. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு மூக்கடலை எடுத்துருக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம். இதை நான் ஏற்கனவே ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கப் அளவு எடுத்து 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறணும். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லா மூக்கடலையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கேரட் துருவி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி துருவிட்டு சேர்க்கும் போது நல்லா சீக்கிரமாக அரைஞ்சிடும். அதனால் துருவிட்டு நான் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை நல்லா இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக அரைஞ்சிடும். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை அழைச்சிட்டு அந்த தண்ணியையும் இது கூடவே ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. அதனால் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த தக்காளிலேயும் நல்லா அரைஞ்சிடும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு அது கூடவே ஊற்றிக்கோங்க. பாருங்கள், சட்னி இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து தாளிச்சிட்டு 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு அப்படியே தாளித்து கொட்டிடுங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட சட்னி சூப்பராக தயாராகிடும். இதை மாதிரி பச்சையாக அரைக்கும் போது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பச்சை செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வதக்கிட்டு கூட அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா 10 நிமிஷமாக நல்லா ஊறிட்டுருக்குது. இப்போது ஒரு முறை இந்த மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பக்கத்துலேயே தோசைகளை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வச்சு தேய்ச்சிங்கன்னா தோசை நல்லா வாசனையாக இருக்கும். தேய்ச்சிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு அப்படியே ஊற்றி அப்படியே நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை அப்படியே மேலாக்க ஊற்றி விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் இப்போ எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், இல்லைனா நெய் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த மூக்கடலையை பீட்ரூட்டில் பொரியலாக பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி போட்டுட்டு தோசையாக செய்து கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிட்ருவாங்க. பார்க்கும்போதே பாருங்கள், கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சத்தானதும் கூட. பீட்ரூட் இருக்கிறதே தெரியாது பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு முறை. இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மெல்லிசாவும் செய்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவும் ஊற்றி செய்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு ரொம்ப மெல்லிசாக ஊற்றாமல் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டு அது மேலே எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் செய்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி தோசையை ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுட சுட இந்த மாதிரி தோசை சுட்டு வைக்கும்போது தட்டு காலியாகிட்டே இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி ரொம்ப விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.